எல்லாரும் கூட்டமா கூடி இவனை சிலுவையில் அறையுங்கள். நன்றி மறந்த கூட்டம். அந்த நன்றி மறந்த கூட்டத்தை இயேசு சிந்தையில் வைத்துட்டு சிலுவையில, பிதாவே இவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருப்போம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்த மனிதர்களை கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறது இல்ல, மன்னிக்கிறது இல்லை. அதானே நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கே வாழ்த்துக்கள் சொல்லீர்கள் என்று சொன்னால் அந்நியர்களும் அப்படித்தானே சொல்றாங்க. பிரஜாதி மார்க்கத்தாரும் அவங்களுடைய சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. உங்களை நிந்தித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா? உங்களுடைய நன்றியை மறந்தவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லுவீங்களா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவன் நன்றி மறந்துட்டான், நன்றி மறந்துட்டான், நன்றி மறந்துட்டான். நான் கூடவே இருந்தனே, கடைசி வரைக்கும் காப்பாத்தினே, நான் நிக்கிறதுனால தானே அவன் நல்லா இருந்தான். இப்போ என்னையே என்ன பண்ணிட்டான்? உதாசீனப்படுத்திட்டானே. இயேசுவுக்கு நடந்த நன்றி மறத்தலை அதுக்கு மேலேயே நம்மளுக்கு நடந்துருச்சு. அல்லேலூயா. இயேசு அவர்களை மன்னித்தார். இன்னைக்கு இயேசு சொல்றார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா என்னை போலவே நீங்களும் மன்னிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். ஒரு 30 செகண்ட் கண்களை மூடி வானத்திற்கு நேரா வலது கரத்தை உயர்த்தி, இயேசப்பா நான் உதவி செஞ்சேன்ப்பா, ஆனா என்ன வெறுத்துட்டாங்க, நன்றி மறந்துட்டாங்க, என்னால அவங்கள மன்னிக்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு கஷ்டமும் கசப்பும் என் மனசுல இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க.